வணக்கம். நான் நெடுஞ்செழியன், டெக்னோக்ராட்ஸ் இந்தியா காலேஜ் ஃபைண்டர் நிறுவனத்துலேருந்து இணைகிறேன். அண்ட் நீங்கள் எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும். உங்களுக்கு ஏதாவது query இருந்ததுன்னா நீங்கள் இதில் கேட்கலாம் லைவ் சாட்டில். இந்த எண்ட் ஆஃப் த செஷன் ஐ வில் ஆன்சர் யுவர் கொஸ்டின்ஸ். நம்பர் 1. இன்னைக்கு நான் சொல்ல போகிறதெல்லாம் என்னோட தனிப்பட்ட கருத்துக்கள். இது நிறைய கேள்விகளை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த சிலபஸ் ரிடக்ஷன் அப்படிங்கிறது CBSE அண்ட் ISC போர்டில் கொண்டு வந்திருக்காங்க. மெயினாக 11th and 12th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வியில இந்த பேண்டமிக்னால நம்ம அட்லீஸ்ட் வி ஷுட் டேக் கேர் ஆஃப் த சில்ட்ரன் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு லாஸ்ட் வீக் என்னால் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அந்த டாபிக் இந்த பிஎஸ்சி ப்ரோக்ராம், ஆன்லைன் ப்ரோக்ராம் ஐஐடி மெட்ராஸ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். என்னால் வர முடியாததுக்காக நான் பேசிக்கலி ஐம் சாரி ஃபார் தட். அண்ட் இந்த செஷன் அபவுட் இந்த பேசிக்கலி 30% ரிடக்ஷன் அப்படிங்கிறது இந்த கோவிட்னால இந்த ஓராண்டு மட்டும், அதாவது 11th 12th 2021க்கும் 2022 அப்பியர் ஆகிறவங்களுக்கும் இது நாங்கள் கொண்டு வரோம் அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்டி, மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் அது தெளிவுபடுத்திருக்காங்க. அதில் சிபிஎஸ்சியில் நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் நாங்கள் எதுக்காண்டி கொண்டு வரோம் அப்படின்னா, இந்த ரேஷனலைசேஷன் ஆஃப் சிலபஸ் அப் டு 30% ஒரு 190 சப்ஜெக்ட்ஸ் 11th and 12th இருக்கிறது இந்த 2021க்கு ஒன் டைம் மெஷராக நாங்கள் கொண்டு வரோம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது 2021 ஒன்லி தான் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் 2021ங்கிறது இட் கேரி ஃபார்வர்ட் ஃபார் 11th கொஞ்சம் போர்ஷன் நம்ம விட்டுருக்கோம் அப்படின்னா அது நம்ம 12th போர்ஷனில் நம்ம திருப்பி பழகும்போது இது ஆல் இண்டியா எக்ஸாமினேஷனில் என்ன இம்பாக்ட் ஆக போகுது. இதை சிபிஎஸ்சி பண்ணியிருக்காங்க, ஐஎஸ்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு போர்டுனால நமக்கு இந்த இம்பாக்ட் காம்படிட்டிவ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், எஸ்பெஷலி இது நீட்டோ ஜேஇஓ நீங்கள் எழுதும்போது இதனோட தாக்கங்கள் என்ன இருக்கும் அப்படிங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன, இது கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்ல இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு அகில இந்திய அளவில் அண்ட் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இந்த ஏஜ் குரூப்ல, அதாவது எந்த ஏஜ் குரூப்னா நம்ம சொல்லக்கூடிய அண்ட் 16-17 ஏஜ் பாப்புலேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் ஏறத்தாழ 2016 சென்சஸ் படி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எம்ஹெச்ஆர்டியோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 2016 4,40,41,041 மாணவர்கள் கிட்டத்தட்ட அந்த 16-17 வயசுல வந்திருக்காங்க. அவங்க தான் இந்த ஏஜ் பாப்புலேஷன் கம்மிங் டு 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் உள்ள வர இந்த 11th ஸ்டாண்டர்ட் வர பாப்புலேஷன். பட் இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த பாப்புலேஷன்ல ஹையர் எஜுகேஷனுக்கு வர்றது, ஏன்னா நம்மளோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் சீனியர் செகண்டரி எஜுகேஷன், அதாவது 11th and 12th 56.02 சில்ட்ரன் உள்ள படிக்கிறாங்க. அண்ட் இவங்க இந்த 56.02ல உயர்கல்விக்கு வரும்பொழுது, ஹையர் எஜுகேஷனுக்கு வரும்போது 24.50 ஆயிடுது. இது ஆஸ் பர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லாஸ்ட் 18 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டு உள்ள 16 டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படி இவ்வளோ பேர் தான் நமக்கு உயர்கல்விக்கே வராங்க அப்படின்னா ஏறத்தாழ ஒரு 50%க்கு மேலான மாணவர்கள் இங்கே ட்ராப் அவுட் ஆயிடுறாங்க. அப்போ இவ்வளோ பேர் ட்ராப் அவுட் ஆயிடுறாங்க அப்படின்னா அந்த உயர்கல்விக்கு வரக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை மிக மிக குறைந்தது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் இதுல இப்போ நம்ம நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியா முழுவதுமாக சீனியர் செகண்டரி லெவல், அதாவது நம்ம +1 +2 சொல்லி தரக்கூடிய கல்லூரிகள், கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பள்ளிகள் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா முழுவதுமாக 1,12,637 ஸ்கூல்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி இருக்கு. இது லெவல் வைஸ் இருக்கும்போது இந்த 1,12,637 ஸ்கூல்ல பேசிக்கலி பார்த்தோம் அப்படின்னா அண்ட் இதுல சில்ட்ரன் அப்பர் பிரைமரி இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இதுலயும் மாறுது. இந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா இருக்கிற ஸ்கூல்ஸ் நம்மளோட பாப்புலேஷன் 15,22,346 ஸ்கூல்ஸ் இருக்கு. இதுல மெஜாரிட்டி 70% ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட்ல தான் இருக்கு. அண்ட் இப்ப நம்ம இதுல படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது 12th எழுதக்கூடிய மாணவர்கள் அப்படின்னா 2,47,35,000 அண்ட் அந்த சில்ட்ரன் 2,47,35,000 சில்ட்ரன் +2 எழுதுறாங்க அக்ராஸ் த கண்ட்ரி. ஆல் போர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ரோல்மெண்ட்ல நமக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிறதான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓகே. இந்த 2,47,00,000 மாணவர்கள்ல எவ்வளவு பேர் இந்த போர்டில் வேரியஸ் போர்டில் படிக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட் போர்டு இருக்கு, அந்த நேஷனல் போர்ட்ஸ் தான் இப்போ நம்ம கன்சிடரேஷன் பண்ணிக்கணும். இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த நேஷனல் போர்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள், குறிப்பா சிபிஎஸ்இ அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன்ல படிக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா வெறும் இதுல பள்ளிகள் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா 12,441 ஸ்கூல்ஸ் தான் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் +1 +2 சொல்லி தராங்க. அக்ராஸ் த கண்ட்ரி 12,441 தான் இருக்கு. இதுல ஏறத்தாழ 12,18,000 மாணவர்கள் படிக்கிறாங்க, விச் இஸ் ஈக்குவலன்ட் டு மொத்த பாப்புலேஷன் 2.47 crores
இந்த 12.18 lakhs தான் வந்து சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க அப்படின்னா 0.05% தான் வந்து சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க. அப்போ மற்றவங்கலாம் மற்ற போர்டில் படிக்கிறாங்க. சரி, ஐஎஸ்சியில் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 85,611 தான் படிக்கிறாங்க. அண்ட் இந்த வருஷம் ரிசல்ட்ஸ் படி வந்து பார்த்தோம் அப்படின்னா 85,611 தான் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இதில் இந்த 2,47,000 நம்ம ஒரு 50% வந்து மற்ற குரூப் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம சயின்ஸ் குரூப் இல்லாமல் அவங்க வந்து காமர்ஸோ இல்லை வந்து ஹியூமனிட்டிஸோ இல்லை ஆர்ட்ஸோ வேற ஏதாவது குரூப் எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஒரு 50% ஒதுக்கிட்டோம் அப்படின்னா ஏறத்தாழ ஒரு 1.25 crores சில்ட்ரன் வந்து சயின்ஸ் குரூப் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த 1.25 crore நமக்கு நீட் வந்து எழுதுறதுல வந்து ஒரு 15-16 லட்சம் மாணவர்கள் தான் வராங்க. அண்ட் இதுல வந்து உங்களுக்கு வந்து மற்ற இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜேஇலையும் ஒரு 14 lakhs சில்ட்ரன் தான் வந்து வராங்க. அப்படின்னா இந்த மீதி மாணவர்கள் எல்லாம் ஏன் வந்து உயர்கல்விக்கு வர முடியல அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியை வந்து கொண்டு வருது. இன்னைக்கு நம்மளோட திட்டங்கள் எல்லாமே நம்ம வகுக்கக்கூடிய திட்டங்கள் இல்லை அமைச்சரவையில வந்து கொண்டு வர இதெல்லாமே வந்து இந்த இந்த நான் சொன்ன இந்த ஸ்மால் போர்ஷன் ஆஃப் சில்ட்ரன் 0.05 12,18,000 சில்ட்ரனை தான் வந்து நம்ம டார்கெட் பண்றோமே ஒழிய அந்தந்த மற்ற குரூப்ல உள்ள இந்த 12,18,000 நான் இன்க்ளூடிங் காமர்ஸ் சயின்ஸ் எல்லாம் சொல்றேன். சிபிஎஸ்சியோட டோட்டல் 12th ஸ்டாண்டர்டோட அது வந்து இந்த 12 lakhல வந்து இதுல மற்ற குரூப்லாம் எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஏறத்தாழ ஒரு 8 லட்சம் பேர் வந்து சிபிஎஸ்சியில் வந்து சயின்ஸ் குரூப் எடுக்கிறாங்க அப்படின்னா. ஏன்னா பட் சயின்ஸ் வந்து சவுத்ல தான் வெரி பாப்புலர். பட் இஃப் யூ கோ டு நார்த் இந்தியா, வெஸ்டர்ன் இந்தியாலாம் காமர்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் வந்து சில்ட்ரன் நிறைய எடுப்பாங்க. அதனால இது எவ்வளோ பாப்புலேஷன் நம்ம ஒரு அப்ராக்சிமேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த சில்ட்ரன் வந்து இவங்க தான் நம்ம இந்தியாவோட பாலிசியே டெசிஷன் வந்து வரப்போதா, மற்ற சில்ட்ரன்லாம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து ஏன்னா மாண்புமிகு மனிதவளத்துறை அமைச்சர் வந்து என்ன பண்ணாலும் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் கன்சிடரேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வந்து என்னோட கருத்தும் கூட. ஏன்னா இன்னைக்கு வந்து சமுதாயத்துல வந்து ஒரு சொசைட்டி மாணவர்களை வந்து நம்ம அப்படியே விட்டுட்டு அவங்களுக்கு வசதி இல்லை, அவங்களால இதெல்லாம் வந்து எழுத முடியாது, அவங்களுக்கு இந்த தேர்வு எழுதுறது கூட வந்து கோச்சிங் போகணும், இந்த ஃபெசிலிட்டிஸ் வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டை வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா இன்னைக்கு யாரெல்லாம் வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல நிலைமை அடைஞ்சிருக்காங்களோ இவங்கெல்லாம் அந்த காலத்துல ஒரு சாதாரண பள்ளியில படிச்சவங்க தான். அவங்களோட எஃபர்ட்னால கல்விங்கிற ஒரு டூல்னாலதான் அவங்க இன்னைக்கு லைஃப்ல ஏறி மேல வந்திருக்காங்க. எக்ஸப்ட் ஒரு ஃபியூ பீப்புள் சிட்டியில இருக்கவங்கள தவிர மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள், மெஜாரிட்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% ஆஃப் த பாப்புலேஷன் இன்னைக்கு நகரங்களில் வசிக்கக்கூடியவர்கள் எல்லாமே அந்த காலத்துல ஒரு கிராமத்திலேயோ இல்லை ஒரு வேற சின்ன நகரங்கள்ல வந்து படிச்சு சிறு நகரங்கள்ல பள்ளிகள்ல அவங்க போர்டில் அவங்க மீடியத்துல படிச்சு வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து அந்த கற்றல் வாயிலாக கல்வியின் வாயிலாக இன்னைக்கு வந்து ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க. அப்படின்னா கல்வி வந்து மிக மிக முக்கியமானது. பட் இன்னைக்கு வந்து சிபிஎஸ்சி சொல்றது வந்து நம்ம வந்து போர்டு வந்து மினிஸ்ட்ரி சொல்றது அப்படின்னா நாங்கள் வந்து கோவிட்னால நாங்கள் 30% வந்து நாங்கள் ரிடக்ஷன் கொடுக்குறோம், அது இந்த ஒரு ஆண்டுக்கு மட்டும்தான், இந்த சப்ஜெக்ட்னால யாருக்குமே எதுவுமே அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னைக்கு சொல்றாங்க. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் 15,22,346 ஸ்கூல்ஸ் இருக்கு அக்ராஸ் த கண்ட்ரி. இதுல வந்து சீனியர் செகண்டரிக்கு நம்ம சொன்ன மாதிரி வந்து 1,12,637 ஸ்கூல்ஸ் தான் வந்து இருக்கு. இதுல சிபிஎஸ்சியில் 12,440 ஸ்கூல்ஸ் தான் இருக்கு. இந்த பள்ளிகள் வந்து இந்த 12,440 12 லட்சம் மாணவர்கள் வந்து சயின்ஸ் குரூப்ல 8 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு கன்சிடரேஷன் எடுத்துருக்கோம். அப்படின்னா நம்ம 1.25 crore சில்ட்ரன் சயின்ஸ் சில்ட்ரனை நம்ம அப்படியே நெக்லெக்ட் பண்றோமா, இல்லை இந்த 2,47,000 சில்ட்ரன் படிக்கிற 2,47,00,000 படிக்கிற சில்ட்ரனை நம்ம வந்து கன்சிடரேஷனே பண்றது இல்லையா? ஏன்னா இன்னைக்கு வந்து எத்தனை குழந்தைங்க வீட்டில் வந்து கம்ப்யூட்டர் வச்சு படிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து இந்த தேர்வுகள்லாம் நம்ம சொல்றோம் நீட்டுக்கு வந்து படிக்கணும், ஐஐடிக்கு படிக்கணும்னு சொல்றோம். இதுல விண்ணப்பங்கள் காஸ்டே ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ உதாரணமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீட்டுக்கு வந்து 1,400 அவங்க எழுதணும். ஓபிசியில் இருந்தா இல்லை எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இருந்தா ஈவன் எஸ்சி/எஸ்டியா இருந்தா கூட அட்லீஸ்ட் 700-800 rupees பண்ணோம்னா ஒரு குடும்பத்துக்கு 800 சம்பாதிக்கிறது கஷ்டமா இருக்கிறதுனால தான் அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் அந்த குழந்தைங்களை வந்து சேர்க்குறாங்க, இலவசமா படிக்க வைக்கணுங்கிறாங்க. நம்மளோட கான்ஸ்டியூஷன் படியே கல்வியில நம்ம எல்லாருக்கும் ஈக்குவல் அக்சஸ் கொடுக்கணும், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், அதாவது சம வாய்ப்பு அப்படின்னு சொல்றோம். அது நம்மளோட கான்ஸ்டியூஷன்லேயே இருக்கு. எல்லாருக்கும் சம வாய்ப்பு கிடைக்குதா அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ வந்து முக்கியமா வந்து நம்ம கொண்டு வரோம். இன்னைக்கு வந்து இந்த தேர்வுகளுக்கு வந்து கவர்மெண்ட் சப்ஜெக்ட்லாம் நாங்கள் வந்து எல்லாம் கட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐஎஸ்சி போர்டு சொல்லிட்டாங்க. பட் மற்ற ஸ்டேட் போர்ட்ஸ் இது வரைக்கும் அதை பத்தி ஒன்றும் இது பண்ணவே இல்லை. பட் இந்த குறைப்பினால ஏன்னா என்னோட 2 வியூ இருக்கு. ஃபர்ஸ்ட் ஐ டெல் அபவுட் மை ஃபர்ஸ்ட் வியூ. இதை நீங்க குறைக்க போறீங்க, ஃபைன், வெல் அண்ட் குட். ஸ்கூல் கண்டக்ட் பண்ண போறது இல்லை அப்படிங்கிறது நீங்க ஒரு டிசிஷன் வந்துட்டீங்களா, இல்லை ஆன்லைன்ல தான் நம்ம கிளாஸ் கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த யாரெல்லாம் வந்து வசதியான மாணவர்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நீங்க வந்து கல்வியை கொடுக்க போறீங்களா இந்த ஆண்டுக்கு? அப்ப மீதி இருக்கிற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நான் கேட்ட வந்து 2,47,00,000 சில்ட்ரன் வந்து நம்ம கன்சிடர் பண்ண போறது இல்லையா? இந்த 12 லட்சத்தை மட்டும்தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ண. ஏறத்தாழ வந்து 2 எடுத்தீங்கன்னா ஒரு 13 லட்சம் மாணவர்கள் இருக்காங்க. அப்படின்னா இந்த 13-15 லட்சம் மாணவர்களை தான் நம்ம வந்து முன்னிலைப்படுத்தி இவங்க தான் வாழ்க்கையில முன்னேறணுங்கிற மாதிரி நம்ம ஒரு கல்வியை கொடுக்க போறோமா? ஏன்னா ஒரு குடும்பத்துல வசதி இல்லாத மாணவர்கள், கம்ப்யூட்டர் கூட வாங்க முடியாத மாணவர்கள், நல்ல திறமையான மாணவர்கள், அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள், அவங்களையெல்லாம் வந்து மத்திய அரசோ இல்லை அமைச்சகமோ
இல்லை மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகமோ இதை வந்து கன்சிடர் பண்ணலையா? அப்படின்னா நம்ம எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் அவங்கள ஒரு 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 கருத்தோட நம்ம வந்து பார்க்கலையா? நம்ம ஏன் இந்த பார்ஷியாலிட்டி வந்து காமிக்கிறோம்? வசதி உள்ள மாணவர்கள் இப்போ நீங்க கேட்டீங்கன்னா நிறைய சில்ட்ரன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற சில்ட்ரனுக்குலாம் கோச்சிங் கிடையாது. அவங்களுக்கு ஸ்கூல்ல கொடுக்குற ஒரு புக்கு தான். நான் ஒரு வருஷத்துக்கு எப்படிங்க வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 1 to 2 lakh சில்ட்ரன் கவர்மெண்ட் ஸ்கூல் சில்ட்ரனே பார்க்குறோம். அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தை தரவா படிக்கிறாங்க. அது டீச்சர் சொல்லித்தராங்க, சொல்லித்தரல அவங்க வந்து தே புட் லாட் ஆஃப் எஃபர்ட் இதை நல்லா படிக்கணும் அப்படின்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த குழந்தைங்களுக்குலாம் அப்ளிகேஷன் போட கூட நம்ம ஆக்சஸ் கொடுக்கறது இல்லை. அந்த குழந்தைங்க அப்ளிகேஷன் போட்டு அந்த எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் கூட அந்த குழந்தைங்களுக்கு வந்து கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால இந்த பாயிண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு அரைஸ் ஆகிறது வந்து ரைட், நீங்க வந்து சிலபஸை கட் பண்ண போறீங்க. இந்த சிலபஸை கட் பண்ணும்போது ஏன் நீங்க மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸை வந்து நீங்க வந்து கன்சிடர் பண்ணீங்களா அப்படிங்கிறப்ப நாங்கள் இப்போ ஒரு ஷார்ட் ஸ்பேன் அப்படிங்கிறதுனால ஐ டிட் அ ரிசர்ச். ஐ ஸ்போக் டு ஒரு ஃபியூ கப்புள் ஆஃப் டீச்சர்ஸ், சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ். ஏன்னா ஐம் நாட் அ சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட். சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ்ட்டை நாங்கள் கேட்டு எங்களோட நோன் கான்டாக்ட்ஸ்ல டீச்சர்ஸ்ட்டை கேட்கும்போது இப்போ ஒரு சில சப்ஜெக்ட்லாம் நம்ம வந்து கட் பண்ணிருக்கோம், ஸ்கூல்ல வந்து சொல்லி தரதில்லை, பட் அகில இந்திய தேர்வில் வந்து கேட்குறாங்க. இதுல ஏன் இந்த டிஸ்கனெக்ட் இருக்கு? இது ஏன் அப்படி நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணோம்? இந்த போர்டு வந்து இந்த சப்ஜெக்டை சொல்லி தராதீங்கிறாங்க, இந்த சாப்டர் வேணாங்கிறாங்க, பட் அந்த சாப்டர் அகில இந்திய தேர்வில் கேட்கப்படுது. இது குழந்தைக்கும் தெரியறது இல்லை. பள்ளி எக்ஸாமினேஷன் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க, ஸ்கூல் எக்ஸாமினேஷன் ஸ்கூல் போர்டு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. அகில இந்திய தேர்வுகளுக்கு நம்ம அந்த குழந்தைங்களை வந்து நம்ம ரெடி பண்ணி அனுப்புறதுல வந்து ஒரு பெரிய கேப். ஏன்னா ஸ்கூலோட அப்ரோச் வந்து CBSE 12th ஸ்டாண்டர்ட்ல என்ன கேட்பாங்க, இல்லை போர்டு எக்ஸாமினேஷன் 12th ஸ்டாண்டர்ட்ல என்ன கேட்பாங்க, அந்த கொஸ்டின் பேட்டர்ன் என்ன, 1 mark 3 mark 5 marks அப்படின்னா அந்த பேட்டர்ன் ஓரியன்ட் தான் சொல்லித்தராங்க. அவங்க அதை தாண்டி எதுவும் சொல்லித்தரது கிடையாது. நீங்க எந்த குழந்தைய வேணாலும் கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்கூல்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்கூல்ஸ்ல வந்து அண்ட் புத்தகத்துல பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் சொல்லித்தரதில்லை. இதுதான் வந்து போர்டோட அப்ரோச். வந்து இந்த மார்க் ஓரியன்டேஷன்ல குழந்தைங்க மார்க் வாங்கி பாஸ் பண்ணா போதும், அதான் ஸ்கூலோட அப்ரோச்சா இருந்திருக்கு. பட் இதே அகில இந்திய தேர்வுகளோட அப்ரோச் என்ன அப்படின்னா, குழந்தைங்க அந்த புக்கை நல்லா புரிஞ்சு படிச்சிருக்காங்களா, எப்படி கேட்டாலும் அந்த குழந்தைங்க அதனால எழுத முடியுமா அப்படிங்கிறதுக்காண்டி அந்த அகில இந்திய தேர்வுகள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கான்செப்ட் ஓரியன்டா, அப்ளிகேஷன் ஓரியன்டா நிறைய கேட்கறாங்க. பட் அதெல்லாம் ஸ்கூல்ல ஸ்கிப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு அகில இந்திய தேர்வு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து அந்த 1 mark 3 mark 5 marks தான் படிச்சுட்டு வராங்க. பள்ளியில இதை மட்டும் படிச்சா போதும், இதுக்கு மேல இதெல்லாம் நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு ஒரு இன்புட் வந்து கொடுக்கப்படுது. இதான் வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் பார்ட் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம தாத்தா பாட்டி காலத்துல 100% கமிட்டட் டீச்சர்ஸ் இருந்தாங்க. நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம படிக்கும்போது ஒரு 70% பார்த்தோம். இன்னைக்கு இருக்கிற சில்ட்ரன் வந்து நல்ல பேஷனேட்டோட கம்பேஷனோட சொல்லித்தர டீச்சர் பாப்புலேஷன் வந்து 20% தான். அந்த 20% பாப்புலேஷன்ல தான் அந்த சில்ட்ரன் இதெல்லாம் கத்துக்கிறாங்க. அதனால நான் வெளியே போய் கோச்சிங் படிக்கிறேன், அங்கே போனால் எனக்கு குழந்தைக்கு நல்லா இருக்கும். இது வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் நாங்கள் கோச்சிங்கே இல்லாமல் செல்ஃப் லேர்னிங் மாடல் நாங்கள் ட்ரை பண்ணோம். அதுலேயும் சில்ட்ரன் நல்லா தான் பண்ணுவாங்க. ஏன்னா சில்ட்ரன் வந்து நேச்சுரல் லேர்னர்ஸ், என்ன கொடுத்தாலும் கற்றுப்பாங்க. நான் கோச்சிங் போனாதான் அங்கேயே நான் ஒரு டீச்சரை எவாலுவேட் பண்ணுற லெவலுக்கு சில்ட்ரன் வந்து இன்னைக்கு கிடையாது. ஏன்னா அடுத்த பெஸ்ட் டீச்சரை பார்க்குற வரைக்கும் என் ஸ்கூலில் சொல்லித்தர டீச்சர் தான் பெஸ்ட் டீச்சர் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வந்து சில்ட்ரன் இருக்கும். இல்லை நான் பார்த்த இந்த டீச்சர் தான் பெஸ்ட் டீச்சர், இதை விட இன்னும் நம்ம பெஸ்ட் டீச்சரை பார்க்கல அப்படிங்கிறதுனால அந்த குழந்தைங்க இந்த மாதிரி இருப்பாங்க. அதனால குழந்தைங்களை வச்சு நம்ம வந்து இந்த டீச்சர் நல்லா சொல்லி தராங்க, ஓகே வெரி குட். அந்த டீச்சர் கம்ப்ளீட்டா சிலபஸை கவர் பண்ணிட்டாங்களா, நம்ம சிலபஸை ஃபுல்லா படிச்சிருக்கோமா, அகில இந்திய தேர்வு படிச்சிருக்கோமா, இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கக்கூடிய இதுல வந்து சூழ்நிலையில இன்னைக்கு குழந்தைங்க இல்லை. பெற்றோர்களுக்கும் நிறைய நேரமின்மை காரணமாக நிறைய படித்த பெற்றோர்கள் கூட இதுல உள்ள போய் பார்த்து இதெல்லாம் கரெக்டா கவர் ஆயிருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கறது இல்லை. ஸோ அதனால இன்னைக்கு இந்த சிலபஸ் ரிடக்ஷன்ல நிறைய வந்து இஷ்யூஸ் இருக்கு. அண்ட் இப்போ நாங்கள் இது குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் எல்லா தகவல்கள் சேகரித்த வரைக்கும் டீச்சர்ஸ் நிறைய பேர் சொல்றது வந்து we spoke to a couple of teachers in various subjectsல வந்து, பட் இதில் வந்து நாங்கள் we try to compare the boards. இப்போ நீங்கள் வந்து மேத் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இப்போ ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல நாங்கள் ஒரு போர்ஷனை கட் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அந்த ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து ஜேயிலையும் இருக்குது, பிட்சாட்லையும் இருக்குது. பட் இது வந்து இங்கே கட் பண்ணுறோம் அப்படின்னா இது மேலே இருந்து நமக்கு அபெக்ஸ் பாடியிலேருந்து நமக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த ஒரு அது மாதிரி பெர்முடேஷன் காம்பினேஷனில் ஒரு பர்டிகுலர் பைனாமியல் தேரம்ல ஃபுல் சாப்டர் வந்து நாங்கள் வந்து கட் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ பைனாமியல் தேரம்ல இருந்து நிறைய கேட்டிருக்காங்க, மேத்தமேட்டிக்ல உங்களுக்கு அல்ஜிப்ரால வந்து கேட்டிருக்காங்க. அது மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அண்ட் குவாட்ராடிக் ஈக்குவேஷன்ஸ்ல நாங்கள் 2-3 சாப்டர்ஸ் நாங்கள் சப் டாபிக்ஸ் வந்து நாங்கள் எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மெயினாக இன்ஜினியரிங் வரும்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபிலிட்டியில வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து அனாலிசிஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வித் ஈக்குவல் மீன்ஸ் அந்த மாதிரி வந்து ப்ராபிலிட்டியில கனெக்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய நாங்கள் எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து அகில இந்திய தேர்வில் வந்து கேட்கப்படுது. இது வந்து நிறைய வந்து ஒரு 40 வருஷத்துல பார்த்தோன்னா எப்படியும் ஒரு 20 to 30 questions 40 questions வரைக்கும் கேட்குறாங்க. அப்படின்னா இதை எடுக்கும் பொழுது நம்ம வந்து அந்தந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், இது வந்து நான் மேக்ஸில் சொன்னேன். இப்போ நான் கெமிஸ்ட்ரியில் போன வரைக்கும் நிறைய பள்ளிகளில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சாலிட் ஸ்டேட்னு ஒரு சாப்டர் வந்து CBSEல சொல்லித்தரதே கிடையாது அப்படிங்கிறதான் நிறைய வந்து மெஜாரிட்டி. ஏன்னா அது வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி போர்டில் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. பட் அது ISC போர்டில் சொல்லித்தராங்க. பட் அகில இந்திய தேர்வில் எல்லாத்துலேயும் சாலிட் ஸ்டேட்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வருது.
அது மாதிரி கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி அப்படிங்கிறது வந்து அதில் வந்து கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரிக்கில் கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி அப்படிங்கிறது வந்து நிறைய பள்ளிகள் வந்து ஐசிஎஸ்சியில் சொல்லித்தரதில்ல, ஐசியில் மெயினாக வந்து சிபிஎஸ்சியில் வந்து அண்ட் ஐஎஸ்சி போர்டில் சொல்லித்தரதில்ல, சிபிஎஸ்சியில் வந்து அதை கேட்குறாங்க. அது மாதிரி பாலிமர்ஸ் நிறைய ஸ்கூல் ஸ்கிப் பண்ணுறாங்க. சிபிஎஸ்சியில் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸில் சம் ரீஜன்ஸில் சொல்லித்தராங்க. பட் ஐஎஸ்சி போர்டில் அது வந்து உங்களுக்கு உள்ள இருக்கு. ஸோ அதனால் எந்த போர்டில் என்ன இருக்கு, நம்ம என்ன மாதிரி வந்து இது பண்ணணும். இப்போ ஒவ்வொரு போர்ட்லையும் இந்த மாதிரி டிஸ்கனெக்ட் இருந்தா, இந்த கனெக்ட் வந்து ஆல் இண்டியா எக்ஸாமினேஷன் அகில இந்திய தேர்வுகளுக்கு போகும்போது இந்த சாப்டர்ஸ்லாம் அங்கே இருக்கா, அதை வந்து நம்ம வந்து படிக்கணுமா. இப்போ இந்த டைம் வந்து நான் என்னோட மெயின் ஒரி வந்து இந்த கம்யூனிகேஷன் பண்றதுக்கு முன்னாடி மினிஸ்ட்ரியோ இது அமைச்சதுலேருந்து வரும்போது எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸையும், யார் எக்ஸாமினேஷன் கண்டக்டிங் அத்தாரிட்டி, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னா என்டிஏல என்னென்ன சாப்டர் நீங்க வந்து இது பண்ண சொல்றீங்க. இது சிபிஎஸ்சி கொடுக்கறதுனால சிபிஎஸ்சி வச்சு நம்ம வந்து பேசுறதுங்கிறது வந்து நான் சொன்னது ஒரு மீகர் பாப்புலேஷன் 0.05% பாப்புலேஷனை பற்றி தான் நம்ம வந்து பேசுறோம். அவங்கள வச்சு நம்ம ஒரு டெசிஷன் வந்து இந்தியாக்கே உள்ள எல்லா நுழைவுத் தேர்வும் எடுக்கணும் அப்படின்னா அது நிச்சயமாக வந்து இந்த சிபிஎஸ்சி ஐஎஸ்சி பள்ளிகளை வச்சு நம்ம வந்து போகக்கூடாது. நிறைய பள்ளிகள் வந்து மாணவர்கள் வந்து வசதி இல்லாத மாணவர்கள், அவங்க கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களோட போர்டில் என்னென்ன வந்து சொல்லித்தராங்க, அதுல என்ன இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸை நம்ம வந்து பண்றோமா, இதெல்லாம் வந்து அரசு வந்து நிச்சயமாக ஒரு கன்சிடரேஷன். அப்படின்னா நம்ம எல்லாரையும் ஒரே லெவல்ல வச்சு பார்க்கலையா, இந்த மாணவர்கள் மட்டும் வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறோமா அப்படிங்கிற ஒரு ஐயத்தையும் ஒரு அச்சத்தையும் வந்து நமக்கு ஏற்படுது. இது மிக மிக வருந்தத்தக்க விஷயம். பட் இதுல பெற்றோர்களுக்கு வந்து இந்த மாதிரி டீப்பா வந்து உள்ள தெரியுறது இல்லை, பெற்றோர்களுக்கும் தெரியுறது இல்லை, மாணவர்களுக்கும் அவங்களுக்கு இருக்கிற பிஸியில வந்து இதெல்லாம் உள்ள போய் அனலைஸ் பண்ணி இதெல்லாம் இப்படி வருமா அப்படிங்கறது வந்து இந்த சாப்டர்ஸை வந்து இது பண்றதுக்கு வந்து பண்றாங்க. நான் இன்னும் ஒரு 1 வீக்குள்ள நான் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ்ட கொடுத்துருக்கோம், சிபிஎஸ்சிலையும் கொடுத்துருக்கோம், ஐஎஸ்சிலையும் கொடுத்துருக்கோம், ஸ்டேட் போர்ட்லையும் கொடுத்துருக்கோம். எங்களோட இணையதளம் இந்தியா காலேஜ் finder.org நான் இது எல்லாத்தையும் என்னென்ன சப்ஜெக்ட் இங்கே டெலிட் ஆகுது, எந்தெந்த சப்ஜெக்ட் அகில இந்திய தேர்வில் ஜேஇல என்ன கேட்குறாங்க, நீட்ல என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஓரளவுக்கு இது பண்ணுறதுக்கு எங்களோட 2 சைட்லையும் இந்தியா காலேஜ் finder.org நாங்கள் போடுறோம். அண்ட் எங்களோட லேர்னிங்க்கு வந்து நாங்கள் ஒரு புதுசாக ஒரு சைட் வச்சுருக்கோம், TACFlearning.com அப்படிங்கிறதுலையும் நாங்கள் இந்த 2 இன்ஃபர்மேஷனை போடுறோம். இதில் வந்து நீங்கள் பார்த்து இதில் என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்ன சாப்டர், பட் வாட் ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட், ப்ளீஸ் தயவுசெய்து இந்த ஒமிட்டட் சாப்டர்ஸ், வாட் ஆர் த டெலிட்டட் சாப்டர்ஸ் இருந்தாலும் அதை தயவுசெய்து படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதை கிளான்ஸ் பண்ணுறதுனாலையோ இதில் நீங்கள் கொஞ்ச நேரம் செலவழிக்கிறதுனாலையோ நம்ம ஒன்றும் பெருசாக லூஸ் ஆக போகிறது இல்லை. பட் அந்த சாப்டர் படிக்கிறதுங்கிறது மிக மிக அவசியம் அப்படின்றது தான். இது மாதிரி வந்து ஒவ்வொரு டாபிக்லையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. பட் இந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம வந்து பார்க்கும்பொழுது ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து இது எனக்கு இந்த சாப்டர்லாம் இல்லை அப்படிங்கிறத வந்து முதல்ல நீங்கள் அப்படி மறந்துடாதீங்க. திருப்பி நம்ம இது வந்து அந்த சாப்டர்லாம் தயவு செய்து படிங்க, படிக்காம ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு கிளான்ஸாவது பார்த்துக்கங்க, ரொம்ப டீட்டெயிலாக படிக்கலைன்னா கூட. ஏன்னா இது பின்னால வந்து நம்ம பொறியியல் போனாலோ இல்லை மருத்துவத்துக்கு போனாலோ, ஏன்னா பயாலஜியில் வந்து ஐ வாஸ் ரியலி ஷாக்ட். நிறைய சாப்டர்ஸ் வந்து இப்போ டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஒரு சாப்டர் இருக்கு, அது வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அவங்க எடுத்துட்டு இருக்காங்க பயாலஜியில். ஸோ இது பேசிக்கலி அந்த மாதிரி சாப்டர்ஸ் எடுக்கும்பொழுது அதில் நிறைய கொஸ்டின்ஸ், ஒரு 138 கொஸ்டின்ஸ் வந்து நீட்ல கடந்த 40 வருஷத்துல வந்து அந்த டைஜஷன் அப்சார்ப்ஷன்ல இருந்து கேட்டு வச்சிருக்காங்க. பட் அதில் கொஞ்சம் பார்ஷியலாக தான் நாங்கள் நெக்லெக்ட் பண்ணிக்கோம் அப்படிங்கிறாங்க. பட் ஸ்டில் டைஜஷன் அப்சார்ப்ஷன் வந்து நிறைய இது. அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ரீப்ரொடக்ஷன் சாப்டர்ஸ்லையும் வந்து நிறைய இது வந்து படிக்கிறாங்க. நம்ம பிளான் பிசியாலஜியில் நிறைய எடுத்துக்காங்க. ஹியூமன் பிசியாலஜியில் இதெல்லாம் வந்து வி கேனாட் அஃபோர்ட் டு லூஸ் திஸ் பர்டிகுலர் டாபிக்ஸ், பிகாஸ் நீங்கள் எம்பிபிஎஸ் வந்து படிக்கும்பொழுது இதெல்லாம் மிக மிக முக்கியமான டாபிக்ஸ் வந்து ஃபவுண்டேஷன். நான் இதில் 6வது படிச்சிருக்கேன், 8வது படிச்சிருக்கேன், பட் அதெல்லாம் ஒரு லேஸாக தான் படிச்சிருப்பீங்க. இங்கே வரும்போது தான் நமக்கு இன்னும் இன்டெப்த்தாக நம்ம உள்ள போவோம் 11th and 12th. பட் அந்த நேரத்தில் நமக்கு இதை வந்து இன்புட் கொடுக்கல அப்படின்னா, நமக்கு சொல்லித்தரல அப்படின்னா, மேலே இன்னும் ஹையர் லெவலுக்கு போகும்போது அவங்க இன்னும் நீங்கள் எதாவது பேசிக் படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு அவங்க டீச் பண்ணும்போது சில்ட்ரனுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கயோஸ் ஏற்படும், ஒரு குழப்பம் ஏற்படும். அந்த குழப்பத்துக்கு நீங்கள் இப்பவே படிச்சது நல்லதுங்கிறதா என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அதனால அந்த மாதிரி நீங்கள் வந்து பாருங்க. அது மாதிரி ஒவ்வொரு சாப்டரையும் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய வந்து எண்ணற்ற கேள்விகள் வந்து நமக்கு வந்து வருது. அதனால மேத்ஸ்ல வந்து நம்ம பார்த்தோம், இது மாதிரி ஒவ்வொரு சாப்டர்லையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில்ட்ரன் வந்து கம்ப்ளீட்டா வந்து எல்லாத்தையும் நீங்க அனலைஸ் இது வந்து, அதனால இதுல இந்த பர்டிகுலர் டாபிக், இந்த பர்டிகுலர் இது அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து எதையும் நெக்லெக்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது என்னோட இது வந்து. ஸோ நவ் கமிங் டு திஸ் பர்டிகுலர் சினாரியோ வந்து பார்க்கும்போது என்னோட தாழ்மையான வேண்டுகோள், இது அபெக்ஸ் பாடியில இருந்து வரணும். எக்ஸாமினேஷன் கண்டக்டிங் அத்தாரிட்டி நாங்களே இதெல்லாம் டெலிட் பண்ண போறோம் கோவிட்னால அப்படிங்கிறது சொல்லணும். அதுக்கப்புறம் அந்தந்த போர்ட்ஸ் எந்தெந்த போர்டோ அந்தந்த போர்டு இந்த இதில் நாங்கள் இதெல்லாம் வந்து அவங்க சொன்னதை வச்சு நாங்கள் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு ரிவர்ஸ்ல போறோம். போர்டு ஃபர்ஸ்ட் சொல்லுது, பட் எக்ஸாமினேஷன் கண்டக்டிங் அத்தாரிட்டி இது வரைக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்கல. இதெல்லாம் எங்க எக்ஸாம்ல நாங்கள் கேட்க மாட்டோமா, நாங்கள் ரிமூவ் பண்ணுவோமா அப்படிங்கிறத பத்தி இன்னும் ஒன்றும் வரல. அதனால இது எனக்கு என்னமோ நாட் ஏபிள் டு கனெக்ட் தி டாட்ஸ். இந்த டாட்ஸ் வந்து இங்க இருக்கிறதும் அங்க இருக்கிறதே நம்மளால கனெக்ட் பண்ண முடியல. சிபிஎஸ்சி சொல்றதை கேட்கறதா, ஐஎஸ்சி சொல்றதை கேட்கறதா, இல்ல மினிஸ்டர் சொல்றதை கேட்கறதா, இல்ல அதுக்கப்புறம் நம்ம வந்து அண்ட் என்டிஏ என்ன சொல்ல போறாங்க, அது எவ்வளவு நாள் வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து சில்ட்ரன் வந்து வி ஆர் புட்டிங் இன் கம்ப்ளீட்லி இன் டயலமா. அதனால இது வந்து பிளானிங் வந்து நமக்கு ரொம்ப லேக் ஆகுது. எஸ்பெஷலி எஜுகேஷன் பிளானிங் வந்து நமக்கு இன்னும் டெப்தா வந்து
ஒரு டீம், ஒரு கமிட்டி, ஒரு பேசிக்கலி திங்க் டேங்க். இது வந்து திங்க் டேங்க் வந்து இதை கான்ஸ்டன்டா அனலைஸ் பண்ணி இது இப்படிதான் இருக்கணும், இது இந்த மாதிரி தான் போகணும், இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் நம்ம அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நம்ம, ஏன்னா தமிழ்நாடு போர்ட்லயுமே நம்ம நிறைய பார்த்தோம். 3 சப்ஜெக்ட்னு சொன்னாங்க, 4 சப்ஜெக்ட்னு சொல்றாங்க. இந்த மாதிரி குழப்பங்களையும் குழந்தைங்களுக்கு, பெற்றோர்களுக்கும், மாணவர்களுக்கும் அடிக்கடி நம்ம கல்வியில கொடுக்கறதுங்கிறது வந்து அப்ப முறையான கல்வியை நம்ம கொடுக்க முடியலையா, இல்ல ஒரு சின்ன விஷயத்த கம்யூனிகேட் பண்றத கூட நம்மளால வந்து ஒரு ப்ரொசீஜரை பண்ண முடியலையா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பத்தை வந்து பெற்றோர்கள் மத்தியில வந்து உருவாக்குது. அதனால இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இருக்கோ இல்லையோ நீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் படிச்சு வச்சுக்கீங்க அப்படிங்கிறதான். ஸோ திஸ் கமிங் டு இந்த சிலபஸ் ரெடக்ஷன் இன் சிலபஸ் அண்ட் இந்த சிலபஸ்னால என்ன கான்சிக்வன்சஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து இன்னும் ஒரு நாங்கள் விஆர் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸை கொடுத்துருவோம். சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா எங்களோட வெப்சைட்ல வந்து நாங்கள் அதை வந்து போட்டுருவோம். அதில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தென் யூ வில் கெட் அன் ஐடியா. இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ், என்னென்ன போர்ஷன்ஸ்ல என்ன ரிடக்ஷன் ஆயிருக்கு, இதில் என்னென்ன போர்டில் வந்து விட்டுருக்காங்க, இது எப்போ நமக்கு வந்து ஆல் இண்டியாவில் எங்கெல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து அபவுட் திஸ் பர்டிகுலர் ஒன். ஸோ நவ் கமிங் டு த மெயின், நான் முதல்ல கேட்ட மாதிரி தான் இது வந்து நீங்கள் ஓகேங்க சிலபஸ்லாம் ரெடியூஸ் பண்ணுறீங்க, பட் இன்னும் 70% சில்ட்ரன் வந்து கல்வியே கற்றுக்கல. இப்போ நீங்கள் இவ்வளோ அவசர அவசரமாக போய் உயர்கல்வியில் யாருக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க? அரசு பள்ளியில் கொடுக்குறது. நான் சொன்ன அந்த முதல்ல சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி அந்த 2.45 crores சில்ட்ரனுக்கு வந்து 47 crores சில்ட்ரனை வந்து நம்ம வந்து வெறும் 12 lakhs சில்ட்ரனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா மீதி உள்ள குழந்தைங்களாம் நமக்கு தேவையில்லையா? அந்த குழந்தைங்க எப்படி படிக்க போறாங்க? அவங்க வீட்டில் கம்ப்யூட்டர் இருக்கா? ஏன்னா இந்தியாவில் இன்டர்நெட் பெனிட்ரேஷன் டு த ஃபைபர் நெட் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்கா? ரெண்டாவது நீங்க குழந்தைங்க ஆன்லைன்ல பார்த்து 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 அவங்க கண்ணு போகுது, பிரெயின்ல வந்து அவங்களோட நிறைய வந்து நர்வஸ் சிஸ்டம்ல வந்து உள்ள வந்து ஆப்டிக்கல் நர்வ்ஸ்ல இருந்து எல்லாம் என்ன மாதிரி டேமேஜ் ஆகுதுங்கிறத இன்னும் நம்ம மெஷர் பண்ணல. அந்த மாதிரி ஒரு கல்வி நமக்கு தேவையா? ஏன்னா சிபிஎஸோட கரிக்குலத்தை நான் இன்னைக்கு இப்போ வந்து நான் ஜஸ்ட் இந்த ஷோக்கு முன்னாடி நான் ரீவிசிட் பண்ணி பார்த்தேன். அந்த NCF நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் இஸ் ஒன் ஆஃப் த ஃபென்டாஸ்டிக் ஐடியா. அதுல வந்து சிபிஎஸ்இ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் படி சில்ட்ரனுக்கு வந்து நாங்கள் நிறைய ஃபிசிக்கல், இன்டெலெக்சுவல் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் அதை வச்சு தான் நாங்கள் கரிக்குலம் இது பண்ணுறோம். அப்புறம் வந்து நாங்கள் ஜென்ரல் ஸ்பெசிஃபிக் டீச்சிங் அசிஸ்டன்ட் அப்ஜெக்டிவ்ஸ் வச்சிருக்கோம். நாங்கள் கான்ஸ்டியூஷன் வேல்யூ, சோஷியலிசம், செகுலரிசம், டெமோக்ரஸி, ரிபப்ளிகன் கேரக்டர், ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல், யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன், இதெல்லாம் நாங்கள் வந்து எங்கள் வேல்யூ பேஸ்ட் லேர்னிங்ல கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. பட் இதெல்லாம் வந்து பாதி சிலபஸ்ல 9th and 10th ஸ்டாண்டர்ட்ல சோஷியல் சயின்ஸ்லையும் தமிழ்நாட்டில் கொடுத்த தமிழ் டெக்ஸ்ட் புக்ல நிறைய விஷயங்களையும் தூக்கி விட்டுருக்காங்க. இதெல்லாம் நம்ம இன்னும் உன்னிப்பா ஆழமா யாரும் கவனிக்கல. நான் 9th 10th இன்னொரு தடவை பண்றேன். இப்போ நான் 11th 12th தான். இன்னொன்று வந்து நர்ச்சரிங் லைஃப் ஸ்கில்ஸ் சில்ட்ரனுக்கு வந்து நாங்கள் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், இப்போ இந்த ஆன்லைன்ல எல்லா லாக்டவுன்லையும் நம்ம என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர், கோ கரிக்குலர் நம்ம வந்து கண்டக்ட் பண்றோம் டு இம்ப்ரூவ் செல்ஃப் எஸ்டீம், எம்பத்தி டுவர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ். அதை நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸை பற்றி பேசுகிறோம், பட் மற்ற மொழியில் படிக்கக்கூடிய மாணவர்களை பற்றி நம்ம வந்து இது பண்ணல. இன்டெகிரேட் இனோவேஷன்ஸ் இன் பெடகாகி, நாலேஜ் அண்ட் அப்ளிகேஷன் சச் அஸ் ஹியூமன் சயின்சஸ் வித் டெக்னாலஜிக்கல் இனோவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வேரியஸ் டிசிப்ளின்ல நாங்கள் குளோபல் ட்ரெண்டுக்கு அது பண்ணி இதெல்லாம் வந்து கோவிட்ல நம்ம கொடுக்குறோமா? நிச்சயமே கிடையாது. இன்டெகிரேட் என்வரான்மெண்டல் எஜுகேஷன். இன்னைக்கு எஜுகேஷன் என்வரான்மெண்ட்டே இன்னைக்கு மொபைலுக்குள்ள வந்துருக்கு. அதை நம்ம எப்படி இன்டெகிரேட் பண்ண போறோம் அப்படிங்கிறது பிகஸ்ட் சேலஞ்ச் தான். அண்ட் நாங்கள் வந்து ஸ்காலர்ஸ்டிக் ஏரியாவில் ஆர்ட் எஜுகேஷன் கொடுக்குறோம், ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்குறோம், ஃபிசிக்கல் எஜுகேஷன் கொடுக்குறோம். இதெல்லாம் நம்ம சிலபஸ்ல வந்து இருக்கா அப்படிங்கிறது வந்து இந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் த கரிக்குலம் வந்து சொல்றாங்க. 1.3 சொல்லிட்டு சிபிஎஸ்இயோட இதுல வந்து இருக்கு. இது வந்து அச்சீவ் காக்னிட்டிவ் அண்ட் அஃபெக்டிவ் அண்ட் சைக்கோமோட்டர் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற சைக்கோமோட்டர் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறாங்க. செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோர் இன்னேட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறாங்க. அண்ட் அட்டைன் மாஸ்டரி ஓவர் லே டவுன் காம்பிடன்சஸ். அப்புறம் 21st சென்ச்சுரிக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கு, லேர்னிங், லிட்ரஸி, லைஃப் ஸ்கில்ஸ்லாம் சொல்லித்தரோம். கோல் செட்டிங் சொல்லித்தரோம். லைஃப் லாங் லேர்னிங் கொடுக்குறோம். அண்ட் இதெல்லாம் நிறைய வந்து வார்த்தைகள்ல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. ப்ரொமோட் பிசிக்கல் ஃபிட்னஸ், ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் நம்ம இன்னைக்கு கன்சிடர் பண்ணல. ஏன்னா ஆன்லைன்ல படிக்கிறதுனால குழந்தைங்களுக்கு உள்ள பிரெயின் விஷன் எப்படிலாம் பாதிக்க போகுது. இந்த குழந்தைங்க வந்து சின்ன மொபைல்ல போய் நிறைய குழந்தைங்க வந்து வசதி இல்லாத குழந்தைங்கலாம் வச்சிருக்காங்க வீட்டுல கம்ப்யூட்டர்ல. அந்த மொபைல அப்பாவுக்கு கால் வந்துச்சுன்னா அந்த மொபைல் போகக்கூடிய அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி குழந்தைங்கலாம் நம்ம கன்சிடரேஷன் பண்ணுமா? இதெல்லாம் வந்து நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு. அதனால என்னோட தாழ்மையான வேண்டுகோள் மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சருக்கு, தயவு செய்து எல்லா ஸ்டேக் ஹோல்டரையும் கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா 1 country 1 nation சொல்றோம். இதுல ஒரு செக்ஷன் ஆஃப் சொசைட்டியை மட்டும் தூக்கிட்டு இன்னொரு செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி நம்ம கீழே தள்ளணும் அப்படின்னா, டாக்டர் அமிர்தா சென் சொன்ன மாதிரி நம்மலாம் வந்து கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள போகணும். அவங்க எல்லாம் வெளியே வந்து அவங்களோட மைண்டை கன்ஸ்ட்ரக்டிவா யூஸ் பண்றதுக்கு பதிலாக டிஸ்ட்ரக்டிவா பண்ணி நம்மளெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. அதனால அந்த மாதிரி ஒரு கல்வியில ஏற்றத்தாழ்வுகளை கொண்டு வராதீங்க. இந்த கொண்டு வந்தீங்கன்னா இதனோட கான்சிக்வன்சஸை பார்க்கறதுக்கு நம்ம நாடு தாங்காது. அதனால எல்லாரையும் ஒரே ஸ்கேல்ல பாருங்க. எல்லாருக்கும் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும், மாணவர்களுக்கு சம வாய்ப்பை கொடுங்க. எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், குவாலிட்டி இன்ஸ்டிடியூஷனை வந்து இன்னும் நிறைய வந்து உருவாக்குங்க. நிறைய மாணவர்கள் வந்து டிராப் அவுட், என்னோட வருத்தம் எல்லாம்
இந்த கோவிடுக்கு அப்புறம் நிறைய குழந்தைகள் படிக்கிறதுக்கு வராமலே ஓடி போயிடுவாங்களோ, அவங்க வீட்டோட சூழ்நிலையினால, அவங்க வருமானம் இல்லைங்கிற ஒரு காரணத்தினால அந்த குழந்தைங்க கல்வியோட காஸ்ட்டை கேட்டு ஓடிடக்கூடாது. அதனால எஜுகேஷன் காஸ்ட்டை வந்து குறைங்க. அந்த குழந்தைங்களை வந்து இன்னும் நல்லா படிக்கிறதுக்கான ஒரு என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இந்த மாதிரி சிலபஸை ரிடக்ஷன் பண்ணாலும் இதுல யூனிஃபார்மிட்டி கொண்டு வாங்க. எல்லா ஸ்டேக் ஹோல்டரையும் கன்சல்ட் பண்ணுங்க. அண்ட் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்டிங் அத்தாரிட்டி, மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்டிங் அத்தாரிட்டி, ஈவன் நீங்க காமர்ஸ் மற்றதுக்கு நீங்க குறைச்சாலும் அந்தந்த எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டிஸ்ல அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ல மேல இருந்து நம்ம ஒரு கன்சல்டேஷன் இருந்துட்டு இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு. இல்லைன்னா சிபிஎஸ்சி ஒன்று கட் பண்றாங்க, ஸ்டேட் போர்டு ஒன்று கட் பண்ணுவாங்க, ஐஎஸ்சி போர்டு ஒன்று கட் பண்ணுவாங்க. சில்ட்ரன் வந்து கடைசியில் குழம்பி போய் இந்த அகில இந்திய தேர்வு ப்ரிப்பரேஷன்ல அவங்க வந்து லேக்னஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணி பண்ணணுங்கிறது என்னோட ரிக்வஸ்ட். அண்ட் ப்ளீஸ் இந்த மாதிரி இது வந்து இந்த இன்ஃபர்மேஷனை போடுறதுக்காண்டி தான் நான் வந்து இன்னைக்கு இதை வந்து கொஞ்சம் பண்ணோம். இது வித்தின் அ வீக் எங்களோட வெப்சைட்ல இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ்ட கொடுத்து இந்தியா காலேஜ் finder.org TACFlearning.com நான் வந்து இதை பண்றேன். நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க, நிச்சயமாக இதுக்கு நான் வந்து பதிலளிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹர்ஷவர்தன் சார் கேட்டிருக்காங்க, when will be the results of CBSE will be there. இது வந்து ஆல்ரெடி சிபிஎஸ்சி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஃபேக்கா வந்து எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இணையதளத்தில் எய்தர் 13th or 15th வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க சிபிஎஸ்சி இணையதளத்தை டெய்லி பார்த்துட்டு இருங்க, அது வழியாக தான் நமக்கு வந்து தெரியும். நெக்ஸ்ட் வந்து மிஸ்டர் வெற்றிவேல் முருகன் சார், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல கவுன்சிலிங் உண்டா? இது பாலிசி இருந்தது, பட் இன்னைக்கு இப்போதைக்கு வந்து எப்படி போக போறாங்க அப்படிங்கிறதுக்கு கிளாரிட்டி இல்லை. ஏன்னா தமிழ்நாடு போர்டு முடியணும், எல்லா சிபிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இப்போ வந்து மாதிரி இருக்கு. இது வந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே நமக்கு வந்து தெரியும். பட் தமிழ்நாடு போர்டில் அண்ட் நான் கேள்விப்பட்ட தகவல் படி ஒன்லி ஒரு 500 to 600 மாணவர்கள் தான் வந்து இந்த எக்ஸாமினேஷனை மிஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம முதல்ல 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு திங்க் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு எழுத வரது வந்து அப்ராக்சிமேட்லி இந்த கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் வர மாதிரி இருக்கு அப்படிங்கிறதான். சார், அதாவது இட்ஸ் ட்ரூ IIT NIT admission don't need 75% 12th standard. Definitely not. IIT NIT போகிறதுக்கு 75% நீங்கள் போர்டில் இருந்தே ஆகணும். மிஸ்டர் சுகேஷ் கேட்டிருக்காங்க. அதனால 75% போர்டு இருந்தால் மட்டுமே நீங்கள் IIT நீட்டுக்கு வந்து, ஏன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் போடும்போதே JEE மெயின் டு JEE அட்வான்ஸ் போடும்போது உங்களை அதை அக்செப்ட் பண்ணாது அப்படிங்களா. மிஸ்டர் பார்த்திபன் காந்தி சார், இஸ் பாசிபிள் டு ஃபில் த மெடிக்கல் சீட்ஸ் வித் 12th மார்க்? நிச்சயம் கிடையாது. நீட் இருக்க தான் போகுது. நீட்டை நான் முதல்ல லாஸ்ட் இஷ்யூ இதில் வந்து சொன்னேன், ஆல்ரெடி 3 times டேட்டை போஸ்ட்போன் பண்ணியாச்சு அப்படின்னா டெஃபினட்டா அந்த எக்ஸாமினேஷன் இருக்கும். பட் இதுல என்ன ஒரு சேலஞ்சஸ் இருக்கும் இந்த தேர்வுகள்லாம் என்ன நான் ஒரி பண்றது என்னன்னா, இப்போ பெருநகரங்கள் பாம்பே, சென்னை, டெல்லி, இதுல நிறைய வந்து எஸ்பெஷலி பாம்பேல நிறைய ஸ்பேஸ் கிடையாது. அதனால என்ன பண்றாங்கன்னா, அவங்க சின்ன சின்ன பள்ளிகள் இல்லை வந்து கல்லூரிகள், அந்த கல்லூரிகளை வந்து கோவிட்டோட குவாரண்டைன் வார்டா வந்து மாத்திருக்காங்க. இப்போ அவங்களெல்லாம் வெக்கேட் பண்ணா மட்டும்தான் நீங்க அடுத்து வந்து உள்ள போக முடியும். இப்போ நீங்க மெடிக்கல் காலேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா ஃபேக்கல்ட்டியும் பிஸி வித் ஹேண்ட்லிங் த கோவிட் பேஷன்ஸ். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இயர் கூட்டிட்டு போய் நான் எப்படி கிளாஸ் சொல்லி தர ஃபேக்கல்ட்டி வில் பிஸி இன் ஹாஸ்பிட்டல். அவர் அங்கே பண்ணிட்டு இருப்பாரு, அவர் வந்து குவாரண்டைன்ல வேற போவாரு. திருப்பி அந்த ஃபேக்கல்ட்டி வந்து இங்கே ஃபர்ஸ்ட் இயர் சொல்லி தரணும். அப்போ அந்த கிளாஸ் ரூம்ஸ் நமக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்குமா? ஹாஸ்டல்ஸ் எல்லாமே இப்போ குவாரண்டைன் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி சென்னையிலாம் ஸ்டான்லி நர்சிங் ஹாஸ்டலே வெக்கேட் பண்ணி அது கொரோனா வார்டு ஆக்கியாச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜ்லையும் நம்ம வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்பேஸ் வந்து எங்க இருக்கும்? இந்த ஸ்பேஸ் இருந்தால் தான் நீங்கள் அடுத்த ஃப்ரெஷ் பேட்சை அட்மிட் பண்ண முடியும். அதுக்கு ஹாஸ்டல் இதெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்க்கணும். பட் நிச்சயமாக 12th மார்க்ல போகாது. நிச்சயமாக நீட்டுங்கிற எக்ஸாம் கம்பல்சரியாக கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் ஒன்லி த கொஸ்டின் ஆஃப் டைம். அவங்க சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு சமூகம் அந்த ஒரு நல்ல கண்டூசிவ் என்வாயன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஒரு சூழல் இருந்து இந்த மாதிரி நமக்கு வந்து பேண்டமிக்கை பற்றி பயம் இல்லாமல் போகக்கூடிய சூழல் தான் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு மிஸ்டர் வெற்றிவேல் முருகன் திருப்பி கேட்குறாங்க. சார், ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு எப்படி அப்ளை பண்றது ப்ளீஸ் சொல்லுங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து நீங்க நேஷனல் இன்டர்நேஷனல் வச்சிருந்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் ஏற்ற மாதிரி நீங்க வந்து பண்ணணும். அது வந்து நீங்க தமிழ்நாடுக்கு தனியாக அப்ளை பண்ணணும். ஸ்போர்ட்ஸ் கோட்டா தனியாக இருக்கு, இன்ஜினியரிங் தனியாக இருக்கு, மெடிக்கலுக்கு தனியாக இருக்கு. இல்லை நீங்க ஸ்போர்ட்ஸ்லேயே நீங்க போகணும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷன் பத்தி சொல்லிருக்கீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் நிறைய இருக்கு, போனீங்கன்னா நிறைய PSUs வந்து உங்களை வேலைக்கு எடுத்துப்பாங்க, அது மாதிரி போயிடலாம். அதனால நீங்க அதை அப்ளை பண்றது தனியாக அப்ளிகேஷன் வரும். அது நீங்க என்ன கோர்ஸ், தமிழ்நாட்டில் பெஸ்ட் காலேஜ் இருக்கா, நீங்க தாராளமாக எனி அட்டானமஸ் காலேஜஸ் 50-60 years மேல உள்ள காலேஜ் நீங்க தாராளமாக போகலாம். அண்ட் விவேகானந்தா, லைலா, MCC இது மாதிரி எந்த காலேஜ் வேணாலும் நீங்க இருக்கான்னு பார்த்துட்டு அந்த கோர்ஸ் நீங்க வந்து எடுத்துக்கலாம். சார், NPTEL பெய்ட் கோர்ஸ் இந்த சிச்சுவேஷன் 12th standard ஸ்டூடெண்ட்ஸ் NPTEL பெய்ட் கோர்ஸ் நீங்க எடுத்துக்கலாங்க. பட் பர்பஸ் என்ன அப்படிங்கிற கிளாரிட்டி வேணும். அதுல என்ன கோர்ஸ் நீங்க எடுக்க போறீங்க, என்ன பண்ணீங்க, பட் எடுத்தா முடிங்க, பாதியில எடுத்துட்டு விட்டுட்டு வந்துடாதீங்க. அடுத்து வந்து சார், நான் இந்த can we have the list of deleted chapters in PDFs? டெஃபினட்டா சார், நான் எங்க சைட்ல நான் போடுறதுக்கு குயிக்கா நான் வந்து day or two will try to upload all this information. என்ன டெலிட்டட் சாப்டர் CBSE நான் போட்டிருக்கேன், ஸ்டேட் போர்ட்ல போட்டிருக்கேன். இந்த வீக்கெண்ட்ல நான் டீச்சர்ஸ்ட இன்புட் கேட்டிருக்கோம். இந்த டீச்சர்ஸ் எங்களுக்கு இன்புட் கொடுத்தாங்கன்னா எதெல்லாம் இதுல இருக்கு, எதெல்லாம் டெலிட் பண்ணிருக்கோம், எதெல்லாம் வந்து ஆல் இண்டியால கேட்கறாங்க அப்படிங்கிற இன்புட்டோட நாங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றோம் சார். மிஸ்டர் ராகுல் சங்கருக்கு அண்ட் மிஸ்டர் ஹர்ஷவர்தன் சார், how many of your students selected the round 2 NID? நிறைய எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ எழுதிருக்காங்க. அண்ட் நான் இன்னும் அதை வந்து மானிட்டர் பண்ணல. ஐ திங்க் couple of our students got in UC செலக்ட் ஆயிருக்காங்க. NID டெஃபினட்டா செலக்ட் ஆயிடுவாங்க.
ஃபர்ஸ்ட் இதில் இது பண்ணதில் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 25 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வந்து என்ஐடியில் வந்து இது பண்ணிட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எழுதி செகண்ட் ரவுண்ட் போகிறதுக்கு வந்து மிஸ்டர் வெற்றிவேல் முருகன் சார், சிஎஸ் கம்பெனி செக்ரட்டரி வந்து 12th முடிச்ச உடனே ஜாயின் பண்ணலாமா சார்? நீங்கள் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்கிறேன், இப்போவே ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. இருக்கிற மற்ற கோர்ஸ் எல்லாம் பாருங்க. இப்போவே கரண்ட்லி எங்களோட வெப்சைட்ல 35 அப்ளிகேஷன் தமிழ்நாடு ஆல் இண்டியாவில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரெப்யூட்டட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன். அதை வந்து நீங்கள் எடுத்து படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்க. இதை விட நீங்க சொல்ற கம்பெனி செக்ரட்டரியோட பெஸ்ட் கோர்ஸ் இருக்கு. இதுக்கு நீங்க அப்ளிகேஷன் போட்டு நீங்க ட்ரை பண்ணாம இருந்தா எனக்கு இப்படி ஒரு திறமை இருக்குங்கிறது தெரியாமலே அந்த திறமைகள் உங்கள்ட்ட வந்து தொலைஞ்சு போயிடும். அதனால நான் எல்லாத்தையும் எழுத சொல்றேன். அட்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் என்ன படிக்கலாங்கிறது வந்து பார்க்க சொல்லுவோம். அடுத்து மிஸ்டர் அப்துல் மாலிக் சார், என் மகள் 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்காங்க. அவர் படித்து முடித்த பிறகு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம் சார். +2 நல்லா படிக்க வைங்க. இப்போ அதை பத்தி ஒரி பண்ணாதீங்க. நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எங்களோட இணையதளம் இந்தியா காலேஜ் .org வழியா வந்து நீங்க இதெல்லாம் அப்ளை பண்ணுங்க. நாங்க இதெல்லாம் நல்ல இன்ஸ்டியூஷன், நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 950+ யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, 40,000 காலேஜஸ் இருக்கு, 10,000 ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூஷன்ல இதில் ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு நல்ல இன்ஸ்டியூஷன்ல தரோம். சார், ஹவு டு அப்ளை ஃபார் அண்ணா யூனிவர்சிட்டி ஃபார் சிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்? நாமினேஷன்லாம் கிடையாது மேடம். நீங்கள் கட் ஆஃப் படி தான் போகணும். கட் ஆஃப் வச்சு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கொடுப்பாங்க. சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்கள் எப்படி காலேஜஸ் நல்லா கொடுக்குறீங்களோ அதை வச்சு கிடைக்கும். அது பேஸ்ட் ஆன் த போர்ட் மார்க்ஸ் வச்சு தான் நீங்கள் போக முடியும். அண்ட் மிஸ்டர் பிரதீப் லாகி சார், situation I can't apply more than 10 alerts and could you please tell which entrance examination is important? குவாலிட்டி எஜுகேஷன். நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. அப்ராட்ல போய் படிக்கிறதுக்கு வந்து பிஜிக்கு வந்து நீங்கள் இந்தியாவில் நல்ல இன்ஸ்டியூஷனில் படிக்கணும். அந்த இன்ஸ்டியூஷனோட குவாலிட்டி நல்லா இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும் தான் நம்ம வெளிநாட்டில் போய் படிக்க முடியும். பட் கரண்ட் சுச்சுவேஷனில் எனக்கு தெரிஞ்ச அப்ராட்ல வந்து எல்லா கண்ட்ரியும் அவங்களோட இதை வந்து எக்கானாமிக் இதில் வந்து பண்ணுறதுனால அவங்க ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அதனால ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடும். தயவுசெய்து அப்ராட் போகணுங்கிறதுக்காண்டி படிக்காதீங்க. நீங்கள் நல்லா படிங்க. அப்ராடுங்கிறது நிறைய அவங்களை தேடி வரும். நாங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பைசா செலவு இல்லாமல் நாங்கள் வெளியே வந்து ஸ்காலர்ஷிப் மெரிட்டோட அனுப்பக்கூடிய நிறைய இதை செகண்ட் இயர்லேருந்தே நீங்கள் எங்களோட ட்ராவல் பண்ணிங்கன்னா வில் ஹெல்ப் யூ. 10 எக்ஸாமினேஷன் நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபினான்ஷியல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எங்கெல்லாம் போடலாம், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். NID குவாலிஃபை ஆகிங்கன்னா வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் எங்களோட ஷமு அப்படின்னு எங்களோட ஃபேக்கல்ட்டி இருக்கார், ஷண்மு ஆனந்தோட காண்டாக்ட் நம்பர் நான் தரேன். அவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். 9840724174. அவர் தான் நிறைய எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணி IIT அண்ட் NID நிஃப்ட்டுக்கெலாம் வந்து நாங்கள் 35 பேர் நாங்கள் நிஃப்ட் கிட்ட இருப்போம். NIDயில் எப்படியும் ஒரு 7 to 10 ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போவாங்க. இதில் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மிஸ்டர் வெற்றிவேல் சார், டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்கா, நிறைய இருக்குது. அண்ட் இதை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். அண்ட் நிஃப்ட்டுக்கு எந்த சென்டர்ஸ் கூட நிறைய சென்டர்ஸ் இருக்குது. பட் 10 சென்டர்ஸ் தான் தேரும். அண்ட் 10 இடத்துல தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஐ திங்க் இந்த டைம் ஹஸ் கம் அப். ப்ளீஸ், எங்களோட செஷன் இருக்குது ஆன்லைனில் இப்போ நாங்கள் பண்ணுறோம். இது நீங்கள் வந்து எங்களோட ஆன்லைன் செஷன் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். இது மாதிரி நிறைய என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுவோம். கரண்ட்லி 35 அப்ளிகேஷன் மேலே ஓப்பன் ஆகுது. இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. எங்களோட இணையதளம் இந்தியா காலேஜ் .org வந்து விசிட் பண்ணுங்க. அண்ட் இந்த நேரத்தில் ரொம்ப சேஃபாக இருங்க. நான் சொன்ன இந்த போர்டு டெலீட் பண்ணாலும் தயவுசெய்து கிளான்ஸ் த்ரூ பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் சேஃபாக இருக்கணும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நாளைக்கு நிச்சயமாக IITயில் BSc ஆன்லைன் ப்ரோக்ராம், அதாவது பண வசதி இல்லாத மாணவர்கள், ஏழ்மை நிலையில் உள்ள மாணவர்கள் எங்கே வந்து நம்ம வந்து IIT மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனில் ஆன்லைன் BSc எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். நன்றி. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.